கடந்த டிசம்பர் மாதம் அனுகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இந்திய தேசத்துக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டது யாவரும் அறிந்த விடயம். அதன் பின்னதாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தியபூர்வ விஜயம் ஒன்றினை இலங்கைக்கு மேற்கொண்டிருக்கின்றார். 3 நாள் உத்தியபூர்வ விஜயமாக இந்த விஜயம் அமைகின்றது. அந்த வகையிலே இந்த விஜயத்தினூடாக நாட்டினுடைய பொருளாதாரம் மீள கட்டியெழுப்பப்படும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பல நூற்றாண்டு கால நட்புறவை, அந்த உறவை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த விஜயம் அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது கொழும்பு 7 அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்துக்கு வருகை தருவதை நீங்கள் காண்கின்றீர்கள். தேசிய அலைவரிசை ஊடாக நாங்கள் இதனை உங்களுக்காக நேரடியாக அஞ்சல் செய்கின்றோம். இம்மோடு இணைந்து பல சகோதர அலைவரிசைகளும் சமூக ஊடகங்களும் இவற்றினை மக்களுக்காக வழங்கி வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வருகை சர்வதேசம் முற்று பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தினமாக விடயமாக அமைகின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே பல நிதி உதவிகளை நமக்கு இந்திய நாடு வழங்கியிருக்கின்றது. மீண்டும் நாங்கள் பொருளாதாரத்தில் மீளெழுச்சி பெற வேண்டிய ஒரு முக்கியமான தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலேயே இப்பொழுது பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை அமைந்திருக்கின்றது. நேற்றிரவு கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் அவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமான வரவேற்பு சுதந்திர சதுக்கத்தில் இப்பொழுது இடம்பெறுவதை நீங்கள் திரையில் காண்கிறீர்கள். දැන් ඉන්දියා ග්‍රාමාත්‍යවරයා වෙනුවෙන් වූ නිල උත්සවයේ වැඩ කටයුතු ආරම්භ කරමින් දෙරටේ ජාතික ගී වාදනය කිරීම සිදුවනවා ඇති. මෙලකට අග්‍රාමාත්‍යවරයෙකු වෙනුවෙන් පිරිනැමෙන සම්මාන වෙඩිපොර 19ක් පිරිනැමීම සිදු කරමින් ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයාට ශ්‍රී ලංකා රාජ්‍ය ආචාර්ය පිරිනැමෙනවා ඇති. We will now witness the gun salute. பிரதமர் அவர்களுக்கான 19 மரியாதை ஓட்டுகள் இப்பொழுது தீர்க்கப்படுகின்றன.
සම්මාන වෙඩිමුර තුලින් ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයාට අග්‍රාමාත්‍යවරයෙකු වෙනුවෙන් පිරිනැමෙන ගෞරවය පිරිනැමීමෙන් අනතුරුව දැන් ශ්‍රී ලංකා යුද හමුදාව විසින් එතුමන් වෙත පිරිනැමනු ලබන සම්මාන මුරය පිළිගැනීම සඳහා ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයාට අරයුම් කරන මොහොතයි අපිට දක්නට ලැබෙන්නේ. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவம் இப்பொழுது கொழும்பு 7 சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறுகின்றது. மரியாதை வேட்டுகள் திறக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மரியாதை அணிவகுப்பு இடம்பெறும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்குள் இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற 4வது சந்தர்ப்பம் இதுவாக அமைகின்றது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்கள் இம்முறை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார்கள். ශ්‍රී ලංකා රාජ්‍යයේ හමුදා ගෞරවය එතුමන්ට පිරිනැමීමෙන් අනතුරුව දැන් ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයා විසින් ශ්‍රී ලංකා රාජ්‍යයේ නියෝජිත පිරිස හඳුනා ගැනීමට නියමිතයි. ශ්‍රී ලංකාවට පැමිණි විශේෂ නියෝජිත පිරිසත් මේ මොහොත සඳහා එක්ව සිටිනවා. இந்திய கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவத்தில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ பிரதமர் உட்பட அமைச்சர்களை இப்பொழுது அறிமுகப்படுத்தி வைக்கின்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் திரையில் காண்கின்றீர்கள். அதேபோல இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உட்பட உயர்மட்ட குழுவினரையும் இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களுக்கு கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது அறிமுகம் செய்து வைப்பார்கள். We are now witnessing the Prime Minister of India, Narendra Modi, being introduced to the Prime Minister of Sri Lanka, including the official parliamentarians of Sri Lanka.
who's being introduced right now to the Prime Minister of India, Narendra Modi, by Honorable President Anurakumara Dissanayake. பாதுகாப்பு, சுகாதாரம், எரிசக்தி, டிஜிட்டல் பொருளாதாரம் என்கின்ற பல அமைப்புகளை கொண்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் பலவற்றில் இந்திய கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கைச்சாத்திட உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று அரச பிரதிநிதிகள், எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மலையக மக்கள் பிரதிநிதிகளை கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க உள்ளார்கள். விசேடமாக நாட்டினுடைய பொருளாதார மீளெழுச்சிக்கு உதயமாக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த விஜயம் அமைந்திருக்கின்றது. ඉන්දියාව ශ්‍රී ලංකාව ලෝකයේ කැපී පෙනෙන භූමියක පිහිටා තිබෙන රාජ්‍ය දෙකක්. සංස්කෘතිකම වශයෙන් ඓතිහාසික සබඳතා ගණනාවක් මේ දෙරටේ ඉතිහාසය තුළ ලියවී තිබෙනවා. ඒ නිසාම ශ්‍රී ලංකාවේ ඉතිහාසය පෝෂණය වීමේදී ඒ සඳහා හේතුපාදක වුණු ඉන්දිය උපසංස්කෘතික ලක්ෂණ ශ්‍රී ලංකාව තුළත් විද්‍යාමාන වුණු තැන් අපට දක්නට ලැබුණා. ඒ නිසා මේ දෙරටේ රාජ්‍ය නායක හමුව වර්තමානයේ සිදුවන සුවිශේෂී අවස්ථාවක් වන වාසයේම මේ ඓතිහාසික ගමන් මගක තවත් සුවිශේෂී පියවරක් විදිහට හඳුන්වන්නට පුළුවන්. ඒ අනුව අද එතුමන්ට රාජ්‍ය ගෞරවය ශ්‍රී ලංකාව වෙනුවෙන් මෙලෙස පිරිනමා එතුමන් පිළිගැනීම වෙනුවෙන් එළ උත්සවයේ සිදු කරන වාසයේම ඉන් අනතුරුව ශ්‍රී ලංකා ජනාධිපතිවරයා සහ ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයා අතර දෙරටේ නිල සාකච්ඡා රාජනායක මට්ටමේ සාකච්ඡා ආරම්භ කිරීමට නියමිතයි. එහිදී විශේෂ ගිවිසුම් කිහිපයකටත් සම්බන්ධ වීමට නියමිතයි. මම ඔබට පෙර සඳහන් කළාසේ ඩිජිටල් එවැගේම බලශක්ති ආරක්ෂක සහ සෞඛ්‍ය අංශ ප්‍රමුඛ කරගත්